अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः ஆராதயன் ஹரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரான் அப்படின்ற ரீதியில் பின்மால நாம் பிரதிஜை பண்ணபடி திருவாராதனத்துக்கு வந்தோம்னா கீழே நாம் சொன்னபடிக்கு சுத்தமான இடத்துல கோபதாபாதிகள் ஆசியம் பேச்சு தும்மல் சோம்பல் இதெல்லாம் இல்லாத சுத்தனா அங்கே சொல்லச்சே கூட ஆண்டாள் என்ன பண்ணுறா, தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் அப்படின்னு சொல்கிறான் 16வது பாட்டில். அந்த மாதிரி தூய்மையாக வந்து எம்பெருமான துயிலழப்பாடணும். அதுக்கு முன்ன என்ன பண்ணுறா, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி அந்த துவாரபாலகாலை நாம் வணங்கிட்டு சேவிச்சுட்டு அவள் அனுமதி வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போகச்சே எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், வலது காலை வச்சுட்டு தான் உள்ளே போகணும். வலது காலை வச்சுட்டு உள்ளே போகணும். அப்போது அதான், அதனால் இப்போது சேவிக்கணும், அப்புறம் வலது காலை வச்சு உள்ளே போகணும். சேவிக்கணும், துவாரபாலகாலை நாயகனாய் நின்ற கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவன் தாழ்த்திரவாயின்னு அவளுடைய அனுமதி பெற்றுண்டு சேவிச்சுட்டு போகணும். இப்போது சேவிக்கிறது எப்படி சேவிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை சேவிக்கணும்? சேவிக்கிறது தண்டவத் பிரணாமம் பண்ணணும். அதாவது நெடுஞ்சான் கடையாக விழுந்து தாளும் தடக்கையும் கூப்பின்னு கால் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், நெத்தி மூக்கு மார் இதெல்லாம் ஒன்றா படணும் பூமியில். அந்த மாதிரி சேவிக்கணும் புருஷாள் விஷயத்தில். ஸ்திரீகள் விஷயத்தில் பஞ்சாங்க நமஸ்காரம் முட்டி போட்டு கையை மாத்திரம் ஊனிண்டு மார் பிரதேசமெல்லாம் படக்கூடாது. சரி, அதில் பிரதக்ஷிணான் பிரணாமாச்ச யுக்மானேவ சமாச்சரேத் ந விஷமான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கு. பிரதக்ஷிண நமஸ்காரான் யுக்மானேவ சமாச்சரேத் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல. அதனால் ரெண்டும் ஒன்று தான். அங்கே பிரதக்ஷிணான் பிரணாமாச்சன்னு சொல்லித்து, இந்த இடத்துல பிரதக்ஷிண நமஸ்காரான்னு சொல்லிச்சு. நமஸ்காரன்றதும் பிரணாமன்றதும் ஒன்றே தான், சேவிக்கிறது. இது ரெட்டப்படையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால் ஒரு தடவை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சம்பிரதாயத்துக்கு நாம் அவளை மறுக்கிறதுக்கு இங்கே வரல. அதனால் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பெரியோர்கள் என்ன பண்ணிருக்கா, நம்ம பெரியோர்கள் பாஷ்யகாராதி திருவுள்ளத்தை அனுசரித்து நமக்கு சொல்லியிருக்கா, அதை நாம் எடுத்துக்கிறோம். இதுக்கு மாறுதலாக சொல்கிறவாளும் பாஷ்யகாராதிகளுடைய திருவுள்ளம்னு சொன்னால் சொல்கிறான், அதை பற்றி இல்லை. அது அதை கொண்டு நாம் கலங்கவும் வேண்டாம், அதை பற்றி நமக்கு விசாரமும் வேண்டாம். நாம் என்ன பண்ணணுன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நாம் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும், நாம் பண்ணணுமே தவிர மற்ற வாழ்த்தை பற்றி விசாரப்படவும் வேண்டாம், அதை நாம் தப்புன்னு சொல்ல வேண்டாம். இப்போது சட்டம் ஒன்று தான், அந்த சட்டத்தை 4 இடத்துல பராமர்சனம் பண்ணச்சே, அதான் சட்டம் அங்கங்கே ஒன்று சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து, அதாவது ஆலோசனை பண்ணச்சே நிஷ்கர்ஷம், நம்ம பெரியவா இப்படி பண்ணிருக்கா, அவள் பெரியவா அப்படி பண்ணிருக்கா, அதை பற்றி நமக்கு
இது இல்லை. அந்த நிஷ்கர்ஷம் பண்ணது எல்லாத்தையும் அவள் எடுத்து பண்ணாளா, இல்லை நம்ம பெரியவா எல்லாத்தையும் எடுத்து பண்ணாளா இல்லையான்றது நமக்கு விசாரம் இல்லை. ஏன்னா நமக்கு அது நிலம் இல்லை, நமக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. அதனால் அவள் இதை விட்டுட்டா, நம்ம பெரியவா இதை விட்டுட்டா அப்படின்றதெல்லாம் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணணும், அதுபடி நாம் பண்ணணும், அவ்வளோதான். அது நம்ம பெரியவா ஆராய்ச்சி பார்த்து நமக்கு சொல்லிருக்கா. நம்ம பெரியவா சொன்னது நமக்கு உபாதேயம், அவ்வளோதான். அப்படி போகணும். அதனால் இந்த இடத்துல என்னென்னா, பிரதக்ஷிணா நமஸ்காரான் யுக்மானேவ சமாச்சரேத்து அப்படின்னு சொல்லித்து, பிரதக்ஷிணான் பிரணாமாச்ச யுக்மானேவ சமாச்சரேத்து ந விஷமான் அப்படின்னு நிஷேதமும் பண்ணுறது. விஷமமானா ஒத்தப்படையா, சமானமான ரெட்டப்படையா சேவிக்கணும் அப்படின்னு ஒத்தப்படையாக சேவிக்கக்கூடாதுன்னு நிஷேதம் பண்ணிருக்கு. அதனால் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்குது, மந்த்ரைஷ்ச வைஷ்ணவைஹி ஸ்தோத்ரைஹி ஸ்துத்வா தேவம் ஜனார்தனம் பிரணமேத்விஹி சதுர்வாபி அந்யதா கில்பிஷி பவேத். அந்த இதில் ரெட்டப்படையாக சேவிக்கணும், ஒத்தப்படையாக கூடாதுன்னு சொல்லித்து. இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, மந்த்ரைஷ்ச வைஷ்ணவைஹி ஸ்தோத்ரைஹி, அந்த வைஷ்ணவ மந்திரங்களால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்துத்வா தேவம் ஜனார்தனம் என்ன பண்ணணும், பிரணமேத்து த்விஹி சதுர்வாபி, 2 தடவையோ 4 தடவையோ அப்படி சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்யதா கில்பிஷி பவேத், இதை மாறி பண்ணாக்கா, அதாவது 2 தடவையோ 4 தடவையோ சேவிக்காத 1 தடவையோ 3 தடவையோ அந்த மாதிரிலாம் சேவிச்சான்னா கில்பிஷி பவேத், பாபம் பண்ணிவனா ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த பிரமாணத்தை எடுத்து காண்பிச்சிருக்கா. இது நமக்கு போகும். அனாவசியமாக அவள் அதை சொல்கிறாளே, இது சொல்கிறாளே, இப்படி சொல்லிருக்கே, அப்படி சொல்லிருக்கே, அந்த விசாரமெல்லாம் நமக்கு வேண்டாம். விசாரப்படுறவாளாக இருந்தால் இதை கேட்கவே வேண்டாம். இது பெரியோர்கள் சொன்னதை இங்கே சொல்லப்படுறது, நாம் வந்த வழியில் இது சொல்லப்படுறது, இதை நாம் கேட்டு நடப்போம் அப்படின்றவா கேட்டு நடக்கலாம். இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னா உபேட்சை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், அதை பற்றியும் ஒன்றும் இல்லை. இதை சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இப்படி சொல்கிறாளே, இவா இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறதெல்லாம் பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து நம்ம பெரியவா காட்டின படிக்கு பிரமாணங்களை சொல்லி நாம் சொல்கிறோம், அதுபடி பண்ணணும். அவ்வளோதானே தவிர மற்றவர்களை இங்கே குறைச்சி பார்க்குறதுக்கோ கூட்டி பார்க்குறதுக்கோ நாம் இங்கே வரல. அதனால் இதை கேட்குறவர்கள் இதுபடி நடந்தால் நடங்க, இல்லையா வேறபடி நடக்கிறத யாரும் இங்கே தடுக்கலை. அதனால் இதுக்கு ஆக்ஷேப சமாதானம் எதுவும் வேண்டியதில்லை. அவ்வளோதான். இதில் யாருக்கு பக்தி இருக்குதோ, பக்தியோ ஸ்ரத்தை இதெல்லாம் இருக்குதோ அவள் இதை நடந்தால் போகும். இந்த விஷயத்தில் பக்தி ஸ்ரத்தை இல்லாதவா இல்லையா இதை ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதானே தவிர இதற்கு மேலே கேள்வியெலாம் எதுவும் கேட்க வேண்டாம். எது தேறின பொருளோ அந்த தேறின பொருள் நம்ம பெரியவாள் சொன்ன தேறின பொருளை சொல்லிட்டு வரோம், அவ்வளோதான். அதனால் பிரணமே த்விஹி சதுர்வாபி அந்யதா கில்பிஷி பவேத், 2 தடவையோ 4 தடவையோ சேவிக்கணுமே தவிர வைஷ்ணவ மந்திரத்தினால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மாறி பண்ணால் பாப்பம் உள்ளவனாவான் அப்படின்னு. அதாவது இதுக்கு பல இது இருக்குது. அதாவது இப்போ ஸ்மார்த்தாள்லாம் ஒத்தப்படையில் சேவிக்கணும்னு சேவிக்கிறார். ஆனால் மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கும், இல்லைன்னு சொல்ல, சாஸ்திரம் சொல்லாத அவள் பண்ணியிருக்க மாட்டாள், அவளுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, வைஷ்ணவ மந்திரங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறது யார் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பெருமாளை தான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ பெருமாளை வைஷ்ணவ மந்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி 2 தடவை 4 தடவை சேவிக்கணும்னா இந்த பெருமாளை சேவிக்கிற விஷயத்தில் அவள் 3 தடவை 1 தடவை 5 தடவை இதெல்லாம் ஒத்தப்பட்டியில் சேவிக்கிறா அப்படின்னு சொன்னால் அது வேறு மந்திரங்களை கொண்டு வேறு தேவதைகளை சேவிக்கிச்சு, அதுக்கு பிரமாணம் இருக்கும், அதுபடி அவள் பண்ணுறாள்.
அதை பண்ணச்சே அதே இந்த விஷ்ணுவுக்கும் வந்து அவள் பண்ணுவாளாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு நித்தியப்படியில் என்ன வழக்கமோ அதை இன்னொரு இடத்துலையும் பண்ணுறாள், அவ்வளோதான். அதனால் அதுக்கெல்லாம் பிரமாணம் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ ஏகாதசி இருக்குது, ஏகாதசியே முதல் நாள் போயிடுறது. ஏகாதசி இல்லாத இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கும், வைஷ்ணவ ஏகாதசி அப்படின்னு சொல்லி. துவாதசியே இல்லாத இன்றைக்கி பாரணை பண்ணுறோம். அவள்லாம் ஸ்மார்த்தாள்லாம் ஏகாதசி இருக்கிற இன்றைக்கி ஏகாதசி பண்ணுறா, மறுநாள் துவாதசி இருக்கிற இன்றைக்கி அரிவாசனம் இருந்து அதுக்கப்புறம் பாரணை பண்ணிட்டு போகிறார். அவளுக்கும் இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறது, மூக்ஷுவாக இருக்கும் இந்த மாதிரி ஏகாதசி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏகாதசி விரதம் இருக்கணும், அதனால் நாம் இருக்கோம். அவள்லாம் பலார்த்தியாக இருக்கா, அதனால் வேறு மாதிரி பண்ணுறா. அதே மாதிரி தான் ஸ்ரீ ஜெயந்தியில் பாரணை நாமும் ராத்திரி வேளையில் பண்ணுறோம். குசும ஜெயந்தியில் சாயங்காலம் திருவாராயணம் விட்டு ராத்திரி பரிசேதனை பண்ணி சாப்பிட்றோம். பாரணை பண்ணுறோன்னா மூக்ஷுவாக இருக்கும், உற்சவாந்தத்து பாரணான்னு சொல்லியிருக்கு. அதனால் மூக்ஷுவாக இருக்கோ இப்படி பண்ணணும் அப்படின்னு நாம் பண்ணுறோம். புரியுதா? அது மாதிரி பண்ணுறதுக்கு தித்தியந்தம் பாந்தம் தித்தி நட்சத்திரங்கள்லாம் போகிற வரையில் உபவாசாதிகள்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பாரணை பண்ணணும்னு சில வச்சனங்கள் சொல்கிறது. அதெல்லாம் சில பிரயோஜனத்தை உத்தேசித்து சொல்கிறது. அதனால் அந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறவெல்லாம் அப்படி பண்ணணும், அவ்வளோதானே தவிர அதுக்கு பிரமாணம் இல்லை இதுக்கு பிரமாணம் இல்லைன்னு இல்லை. சரி, அதனால் இந்த இடத்துல என்னென்னா வைஷ்ணவ மந்திரத்தை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணால் இந்த மாதிரி ரெட்டப்பட நாள் விட. அதனால் துவாரபாலகாலை சேவிச்சுட்டு தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் நாயகனாய் நந்தகோபுரை கோயில் காப்பானே மணிக்கதவன் தாழ்த்திரவா என்ற ரீதியில் இது பண்ணிவிட்டு எப்படி உள்ள நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் பிரதமம் தட்சிணம் பாதம் விந்யஸ்யாந்த பிரவிஷ்யச்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல என்ன, தட்சிணம் பாதம் வலது காலை எடுத்து வச்சு பகவத் சன்னதி உள்ளே போகணும், இடது காலை வச்சு போகக்கூடாது. அதே கார்த்தால் எழுந்து அரியுடைய தியானமெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கேசவாய நமகான்னு சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பச்சு இடது காலை வச்சு போகணும். அது எதுக்குன்னா நம்முடைய காரியங்கள்லாம் ஜெயமாக ஆகணுன்றதுக்காக. ஆனால் இது இங்கே வலது காலை வச்சு போகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நாம் போகிறது இங்கே எங்கேயும் ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு இல்லை, பகவானுடைய பிரீத்திக்காக நாம் பகவானுடைய சேஷபூத்தனா அவன் கோவிலில் போய், கோவில்னால் நம்ம ஆற்று சன்னதி அது இல்லை கோவில், அதில் போய் நாம் அவனை சேவித்து அவனை உகப்பித்து அவனுடைய அருள் பெறணும். அதனால் இப்போ நமக்கு வலக்காலை வச்சு உள்ளே போனால் நமக்கு வளம்னா நலங்கள்லாம் நமக்கு வரும். அவனுடைய அருள்னால அவனுடைய பிரசாதத்தினால நலமெல்லாம் வரும். அதுக்காக இந்த இடத்துல வலக்காலை தான் வச்சுக்கணும். அதனால தான் கல்யாணங்களில் மாட்டு பொண்ணு உள்ள நுழைச்சே என்ன பண்ணுவா, வலக்காலை வச்சுப்போ அப்படின்னு சொல்லுவோம். இடக்காலை வச்சு போனால் அது ஜெயம். இவ யாரை வந்து வீழ்த்தி இவ ஜெயம் பண்ணணும், மாமியாரை வீழ்த்தி ஜெயம் பண்ணணுமா? இல்லை. அதாவது அந்த வீட்டில் போய் இவ குலமகளாக இருந்து நல்ல நன்மையெல்லாம் பெறணும். அதனால் வலக்காலை வச்சு உள்ளே போகணும். வலம் செய்து வைகள் வலங்கழியாதே அப்படின்னு இருக்குல்ல, அதான் நலம், நமக்கு நலம் வந்து பெறறதுக்காக வலக்காலை வச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் பிரதமம் தட்சிணம் பாதம் விந்யஸ்யாந்த பிரவிஷ்யச்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உள்ளே போனால் விட்டு எப்போவுமே இந்த பாக்டீரியாஸ்லாம் நான் சொல்கிறாலே ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அது பாக்டீரியா இல்லை, இது அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லா இடத்துலையும் இருக்குது, ஜலத்தில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாளோ இல்லை சயின்டிஸ்ட். அதை போல் பூதங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் அந்த பூதத்தில் இப்போது பயிர்கள்லாம் கூட சில பாக்டீரியாஸ்லாம், சில பூச்சிலாம் நன்மை பயக்கக்கூடிய பூச்சி இருக்கும், சில இதெல்லாம் தீமை பயக்கக்கூடிய பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லை சயின்டிஸ்ட். அது மாதிரி இந்த பூதங்கள்லாம் சிலது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் முக்கால்வாசி
பிராயசா இதுதான் விக்னம் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல இந்த பூமியில் உள்ள பூதம் விக்னம் தடங்களை செய்கிறவாள்லாம் இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போது நமக்கு தடங்கள் இல்லாத திருவாரான ஆகணுமில்ல, அதனால் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பெருமாளுடைய ஆக்ஞையினால் நம்ம இந்த பூதங்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு கண்டாநாதத்தை சேவித்து பெருமாளை திருக்காப்பு நிற்கணும். கண்டாநாதத்தை சேவிக்கணும், கண்டையை சேவிக்கணும். கண்டாயாச்ச தாடனம் குர்யாத் அரே பூஜாதி கர்மசு. கண்டாயா ஸ்தாடனம் குர்யாத், மணியை சேவிக்கணும், அடிக்கணும். எப்போ? அரேஹே பூஜாதி கர்மசு, அரியனுடைய பூஜை முதலிய கர்மாக்களில், அதாவது அப்புறம் இப்போ கோவில்கள்லாம் பலி சாய்க்கிறா இதெல்லாம் இருக்குல்ல, அப்போல்லாமும் சேவிக்கணும்னு அர்த்தம். அதனால் பெருமாள் திருவாரான காலத்தில் கண்டாநாதம் அவசியமாக பண்ணணும். கண்டை இல்லாத திருவாராதனமே பண்ணக்கூடாது. கண்டை இல்லாத திருவாராதனம், கண்டை சேவிக்காத திருவாராதனமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி திருவாராதன காலம் தவிர மற்ற காலத்துலேயும் கண்டநாதம் இது பண்ணக்கூடாது. கண்டையையும், கண்டன்னா மணி, அதான் அந்த மணியையும் பிரதிஷ்டிதமாக வச்சுக்கணும். கண்டையும் பிரதிஷ்டை பெரியோர்களை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த கண்டாநாதம் அந்த கண்டை அவ்வளோ வசதி. அதனால தான் திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழ்வே வெங்கடாசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் அப்படின்னு கண்டா அவதாரமாக தேசிகன் அவதரித்தார். அந்த கண்டையினுடைய நாதம் எப்படி அசுரர்கள்லாம் போக்கி நல்லத்தை கொடுக்குறதோ அதை போல் தேசிகனும் தன்னுடைய நாதம் மூலமாக, அதாவது நாதம்னா வாக்கு, அந்த வாக்கை எழுதினார் அது ஓலையில். அந்த கிரந்தங்கள் மூலமாக நமக்கு நல்ல தளிக்கிறார், தீமையெல்லாம் ஒழிச்சு. அதனால் அவர் கண்டாவதாரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அவருடைய இது இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்வவாத்தியமயி கண்டா சர்வதேவமயோ ஹரிஹி கண்டா சப்தகதம் சர்வம் தஸ்மாத்து தாம் சாலையேத் புரா அப்படின்னு இருக்கு. சர்வவாத்தியமயி கண்டா, இந்த வாத்தியங்கள்லாம் எதுக்கு வாசிக்கிறோம்? நல்லத்தை கொடுக்கறதுக்காகவும் தீமைகளை போக்கடிக்கிறதுக்காகவும் தான் வாத்தியங்கள்லாம், ஒவ்வொரு வாத்தியம் வாசிக்கப்படுறது. அதனால்தான் திருவாராதன காலத்தில் கூட வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார். கல்யாணாதிகளில் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லதெல்லாம் வரத்துக்கும் தீமைகள்லாம் போகிறதுக்கும். இந்த கண்டை எப்படின்னா சர்வ வாத்தியமை, எல்லா வாத்தியத்துக்கும் வாத்தியம் இருக்குதோ இல்லையோ, கண்டாநாதம் இருந்ததுன்னா சர்வ வாத்தியங்களும் வாசியா மாதிரி சர்வ வாத்தியமயமாக இருக்குது இந்த கண்டா. அது ஏன் பெருமாள் திருவாராதனத்துக்கு சேவிக்கணும்னா, இவன் எப்படிப்பட்டவன்? சர்வ தேவமயனாக இருக்கான். தேவமயோ ஹரிஹி, அதாவது ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு வாத்திய விசேஷம் உண்டு. இப்போ பாருங்கள், கேரளா பூமியில் அது ஒரு விதமான வாத்தியம் வாசிக்கிறான். அந்த பக்கம் இருக்கிற தேவதைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் அந்த பூஜா விதானத்தில் அந்த வாத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒவ்வொரு தேவதைக்கு, இங்கேயே கூட பாருங்கள், கிராமாந்தரத்தில் பார்த்தா தெரியும், இந்த அம்மன் கோவில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த தப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம், அதை ராஜமேளம்னு சொல்லுவார்கள். அந்த வாத்தியத்தை வாசிப்பார். இந்த பெருமாள் கோவில் அது இதெல்லாம் வச்சு அந்த நாதஸ்வரம், மேளம்,
அதான் தவில் இதெல்லாம் வாசிப்பான். இன்னும் இதுவாக இருந்ததுன்னா அது பஜனை ரூபமாக ஹரிநாம சங்கீர்த்தன ரூபமாக இருந்ததுன்னா மிருதங்கம், அந்த தாளம், அந்த ஹார்மோனியம், அது இது அந்த மாதிரி அப்படி வாசிப்பார்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்குது. இப்போது ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு விதமான வாத்தியம். அதனால் இவன் யார்? சர்வதேவமயமாக இருக்கான். எல்லா தேவதைகளுக்குள்ளேயும் இவன் அந்தராத்மாவாக இருக்கான். அதனால் இவனுடைய திருவாராதனம் பண்ணச்சே நாமும் சர்வ வாத்தியமயமாக இருக்கக்கூடிய கண்டையை சேவிச்சுட்டோன்னா எல்லா வாத்தியத்தையும் சேவித்த மாதிரி ஆறுது. அதனால் கண்டாநாதம் கட்டாயம் பண்ணணும். இப்போது இதில் எல்லாத்துலேயுமே சில சோத்தியங்கள். கண்டையை நாம் எப்படி சேவிக்கிறது? இடது கையால் சேவிக்கலாமா? கண்டை உயர்ந்ததானதாச்சே, அதை இடது கையால் சேவிக்கலாமான்னா வலது கையால் தான் சேவிக்கணும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன் இடது கையால் சேவிக்கலாமான்னு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் திருவாராதனம் பண்ணுறோன்னா நாமே கண்டை சேவிக்கணும்னு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறோம். அப்போ வலது கையால் அப்படி அந்த நிவேதனம் பண்ணணும். என்ன முத்திரை சொல்லிருக்கோ அதுபடிக்கு கிராச முத்திரைன்னு சொல்லியிருக்கு. அதுபடிக்கு கையை வச்சுட்டு பெருமாளுக்கு பெருமாள் திருமண்டலத்தை அதான் திருவாயில் கொண்டு சமர்ப்பிக்கிற மாதிரி பாவம் பண்ணணும். அப்படி பண்ணச்சே வலது கையை அப்படி பண்ணச்சே இடது கையில் தான் இது பண்ணணும். தூபம் தீபம்லாம் வலது கையில் இப்படி சமர்ப்பிக்கிறோம். அப்போ இடது கையில் தானே மணி சேவிக்கணும். இடது கையில் போய் எடுத்து சேவிப்பாளா அப்படின்னு சொன்னால், ஆனால் அதனால் கண்டையே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்குது. என்ன சொல்லிருக்குதுன்னா, ஆராதகா ஸ்வயமேவ யதி கண்டாம் சாலயேத் ததா வாமஹஸ்தேனைவ தத் கர்த்தவியம் பவேத். அதனால் ஆராதகன் என்ன பண்ணணும்னா, தானே கண்டையும் சேவிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா வாமஹஸ்தம் இடது கையினால் சேவிக்கலாம். அதான் தூபம் தத்யாத் ஸ்வயம் கிஞ்சித் கண்டாம் வாமேன நாதயன்னு அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிடுச்சு ஸ்ரீகர சம்ஹிதையில். தூபம் தத்யாத் ஸ்வயம், தானே தூபத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டாம் வாமேன நாதயன்னு, கண்டையை இடது கையால் சேவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த இடத்துல இது இடது கையால் சேவிப்பாளா, அதனால் கண்டையே கூடாது அப்படி இப்படின்னு யோஜனை பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல கண்டையை வலக்கையால் எடுத்து இடது கைக்கு மாற்றின்ட்டு அப்புறம் தூபத்தையும் எடுத்துட்டு மணியும் சேவித்து தூபத்தையும் சாப்பிடணும். அப்புறம் தூபக்காலை கீழே வச்சுட்டு இந்த மணியை கீழே வைக்கிட்டு இடது கையில் இருக்கிற மணியை அப்படியே கீழே வைக்காமல் வலது கையில் எடுத்து வாங்கி மறுபடியும் கீழே வைக்கணும். தூப காலை எடுக்கிறதுக்கு முன்னே கண்டை எடுக்கணும். ஏன்னா தூபம் சமர்ப்பிச்சு தான் சேவிக்கணும். அதனால் வலக்கையால் எடுத்து இடது கையில் வச்சுட்டு அப்புறம் வலக்கையால் தூபத்தை எடுத்துட்டு இடது கையில் மணி அடித்து தூபத்தை வலது கையால் சமர்ப்பிக்கணும். தூபக்காலை வச்சுட்டு மறுபடியும் இடக்கையிலேருந்து மணியை வலக்கைக்கு மாற்றி பண்ணணும். அதனால் இந்த இடத்துல கண்டாநாதம் அவசியம். அந்த கண்டாநாதத்தினால அது இடது கையிலையும் ஒருத்தரே இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அது அது கண்டா இல்லாத கூடாதுன்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நானயாத்து வினா காரியம் பூஜனே. அதனால் திருவாராதனம் கண்டை இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னும் வச்சனம் சொல்லியிருக்கு. அதுபடிக்கு நாம் கண்டாநாதத்தோடு திருவாராதனம் பண்ணணும். எனக்கேனாப்பி துவாரபாலாவுடைய அனுமதி பறிச்சுண்டு ரெட்டப்படையில் சேவித்து உள் புகுந்து கண்டாநாதத்தோடு அந்த பூதங்கள்லாம் வெளியேறும்படியாக பிரார்த்திச்சுட்டு, பெருமாளுடைய ஆக்ஞையினால் நீங்கள்லாம் வெளியேறுங்கன்னு பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டாநாதத்தோட பெருமாளுடைய
கண்டாநாதத்தை பண்ணிவிட்டு பெருமாளுடைய திருக்காப்பு நீக்கணும். இப்படி இதனுடைய முறையை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நெய்வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதிசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.